ஞானசேகரன் கைது செய்யப்பட்ட போது தமிழ்நாடே பரபரப்புக்குள்ளானது, அதிர்ச்சிக்குள்ளானது. கம்ப்ளைண்ட் மனுவையே ஏற்றுக்கொள்ளாத காவல்துறை, அலங்கோலப்படுத்திய காவல்துறை குற்றவாளியா இல்லையா? அவங்களுடைய டீடைல்ஸ் வெளியிடப்பட்டது அப்படிங்கிறது. ஆமா, அது வெளியிட்ட அயோக்கியன் யார்? உண்மையாகவே எதிர்க்கட்சியாக தமிழ்நாட்டு வீதிகளில் எந்த ஒரு உறுப்பினரும் இல்லாத வகையில் தன்னுடைய சாதுரியத்தை மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் கைது செய்யப்பட்ட விவகாரம் இவ்வளவு வேகமாக இந்த காவல்துறை செயல்பட்டிருக்கிறது என்றால் பின்னணியில் என்ன? ஸ்ரீமதி மரண வழக்கில் கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் போராடியது, கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் போராடியது, ஆகையால் கொடுப்பதற்கு தயக்கம். ஞானசேகரன் வழக்கில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் போராடியது, ஆகையால் உடனடியாக தீர்ப்பு. இதை எப்படி பார்க்கணும்? ஸ்ரீமதி மரணத்தில் பதிந்து கிடக்கிற உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு அழைப்பு வரலாறை கொடுங்கள் என்றால் கொடுக்க மறுக்கிறது சிபிசிஐடி. ஞானசேகரனுக்கு மட்டும் சிபிசிஐடி விசாரணை எல்லாம் இவ்வளவு சீக்கிரமாக கொண்டு போய் முடிச்சிட்டீங்களே, அப்ப சிபிசிஐடி போலித்தனமானது என்பதை ஞானசேகரன் வழக்கில் தெரிந்து கொள்ளலாம். இங்கே யாரை காப்பாற்ற முயற்சி செய்து இவ்வளவு சீக்கிரம் தண்டனை? அங்கே யாரை காப்பாற்றி வைத்திருக்கிறீர்கள், அதனால் ஏன் இன்னும் விசாரணை இல்லை? யாரையோ மறைத்து வைப்பதற்கு உடனடி தீர்ப்பு. இந்த யாரையோ அப்படிங்கிறதுலையோ இல்லை யார் அந்த சார் அப்படிங்கிறதுலையோ நீங்க இங்க யார் அந்த சார்னு அமைச்சரே குறிப்பிட்டாங்க. எதிர்க்கட்சிகள் சொல்லிச்சு, மா சுப்பிரமணியனை குறிப்பிட்டார்கள். அந்த 5 மாசமா இந்த மா சுப்பிரமணியன் இப்ப எங்க இருக்கிறாருன்னே தெரியல. ஸ்ரீமதி மரண வழக்கு வருகிற போதெல்லாம் விடுமுறை போட்டார். ஏன்? யாருடைய அழுத்தம்? 3 ஆண்டுகளுக்கு 3 நீதியரசர் மாற்றப்பட்டிருக்கிறார். எப்படி? அப்ப அந்த வழக்கிற்கு ஒரு நீதி, ஞானசேகரனுக்கு ஒரு நீதி என்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இன்னும் 9 மாத காலம் உங்களது ஆட்சி இருக்கிறது. 9 மாத காலத்திற்குள் உங்கள் ஆட்சியில் நடைபெற்ற அனைத்து கோரச்சம்பவங்களுக்கு முடிவு கட்ட நீங்கள் முயல்வீர்கள். குற்றவாளிகள் என்று சொல்ல முடியாதவர்களையே குற்றவாளி கூண்டிலே நிறுத்துவீர்கள். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நம்ம பேசிட்டு இருக்கிற இப்போ இந்த நிமிஷத்துக்கு ஜஸ்ட் சில நிமிடங்கள் முன்னாடி தான் ஞானசேகரன் தொடர்புடைய அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட அந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஞானசேகரன் குற்றவாளி அப்படின்னு நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. 11 பிரிவுகளிலும் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தண்டனை விவரங்கள் ஜூன் 2ஆம் தேதி அறிவிக்கப்படும் அப்படிங்கிறது இன்றைய அறிவிப்பாக இருக்கிறது. ஸோ தற்போது ஒரு 5 மாத காலத்திற்குள், டிசம்பர் 23 அன்னைக்கு சம்பவம் நடந்திருக்கு. அப்படின்ற போது 5 மாத காலத்திற்குள் இந்த வழக்கு முடிக்கப்பட்டிருக்கு. எப்படி பார்க்கலாம் இந்த வழக்கினுடைய தீர்ப்பை? 2024 டிசம்பர் 23 அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற அத்துமீறல் நிகழ்வுகள், ஞானசேகரன், திமுக அனுதாவி, யார் அந்த சார், பிளைட் மோடு என்றெல்லாம் பரபரப்பாக பேசப்பட்ட காட்சி களங்களை நாம் கண்ணார பார்த்தோம். நீதியரசர் மரியாதைக்குரிய ராஜலட்சுமி அவர்கள், அனைத்து மகளிர் நீதிமன்ற நீதியரசர் அவர்கள் ஒரு கேள்வியை அந்த அயோக்கியன் ஞானசேகரனிடத்திலே கேட்டிருக்கிறார். உங்களுடைய இறுதி ஆசை என்ன? மரண தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்பை ஒரு சூழலியலை நீதிமன்ற நீதியரசர் சூசகமாக இந்த வார்த்தையிலிருந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆயுள் கைதிக்கு இறுதி ஆசை என்னவென்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இறுதி ஆசைன்னு தான் கேட்டாங்களா, இல்லை உங்களுடைய தரப்பு கோரிக்கைகள் என்னன்னு கேட்டாங்களா? இறுதி ஆசை என்ன? அவன் சொல்லுகிறான், வயதான தாய், எனக்கு மகள் இருக்கிறது, நான் குற்றவாளிதான், தண்டனையை குறைவாக கொடுங்கள் என்று கதறி எழுகிற காட்சியை நாம் சற்று முன்னர் பார்த்திருக்கிறோம். நீங்கள் சொன்னீர்கள் 5 மாதத்திற்குள் இந்த வழக்கை விரைவாக துரிதமாக நடத்தி ஆதாரங்களை திரட்டி அறிவியல் சாதனங்களை தேர்ந்தெடுத்து நீதிமன்றத்திலே ஒப்படைத்திருக்கிற இந்த காவல்துறையை தலைவணங்கி பாராட்டுகிறோம். மாற்றுக்கருத்து இல்லை. கள்ளக்குறிச்சி கனியாமூர் ஸ்ரீமதி மரணத்தில் பொம்மையை தூக்கி போட்ட போலீசார் மாணவி தரப்பிலே 3 ஆண்டுகளுக்கும் பின்னரும் கூட அழைப்பு வரலாறை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். 211 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது, அனைத்து பதிவுகளையும் கொடுங்கள் என்று மன்றாடுகிறார்கள் நீதிமன்றத்தில். ஆனால் இதுவரை காவல்துறை
கொடுக்கவில்லை. விசாரணை அதிகாரிகளாக இருக்கிற சிபிசிஐடி அதிகாரிகள் புறம்போக்கு காட்டுகிறார்கள், புறமுதுகை காட்டுகிறார்கள். 5 மாதத்திற்குள் இங்கே இருக்கிற காவல்துறை ஞானசேகரனுக்கு தண்டனை வழங்கி கொடுக்கிற அளவிற்கு தகுதி வாய்ந்த காவல்துறையாக இருக்கிறது. ஆனால் கள்ளக்குறிச்சியில் தலைகவிழ்ந்து கிடக்கிறது காவல்துறை. எப்படி பார்ப்பது? என்ன காரணம்? ஞானசேகரன் கைது செய்யப்பட்ட போது தமிழ்நாடே பரபரப்புக்குள்ளானது, அதிர்ச்சிக்குள்ளானது. அவருடைய கைபேசியில் இருந்து வந்த அழைப்பு, அந்த மாணவி கொடுத்த ஒப்புதல் வாக்கு மூலம், முதல்ல அந்த மாணவி கொடுத்த கம்ப்ளைண்ட் மனுவையே ஏற்றுக்கொள்ளாத காவல்துறை, அலக்களித்த காவல்துறை, அலங்கோலப்படுத்திய காவல்துறை குற்றவாளியா இல்லையா? மாண்புமிகு நீதியரசர் அவர்களே, உங்களை நாங்கள் தலை வணங்குகிறோம். சரியாக தனது வேலை திட்டத்தை செய்ய இயலாத, செய்ய மறுத்த, செய்ய எண்ணமில்லாத காவல்துறை நண்பர்களுக்கும் நீங்கள் தகுந்த தண்டனையை வழங்கி கொடுக்க வேண்டும் என்று நான் இதன் மூலமாக கேட்டு தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வெளியிடப்பட்டது அப்படிங்கிறதுல. ஆமாம், அது மட்டும் இல்லை, அவருடைய விஷயங்கள் எல்லாமே வெளியிடப்பட்டது. அது வெளியிட்டவர் அயோக்கியன் யார்? நீதியரசர்களின் கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வர விரும்புகிறோம். இவ்வளவு வேகமாக இந்த காவல்துறை செயல்பட்டிருக்கிறது என்றால் பின்னணியில் என்ன? எதிர்க்கட்சி போல் நடித்துக் கொண்டிருக்கிற அதிமுக யார் அந்த சார் என்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஜெயக்குமார் தலைமையில், பிறகு வளர்மதி தலைமையில் பெரிய கண்டன ஆர்ப்பாட்டங்கள். உண்மையாகவே எதிர்க்கட்சியாக தமிழ்நாட்டு வீதிகளில் எந்த ஒரு உறுப்பினரும் இல்லாத வகையில் தன்னுடைய சாதுரியத்தை மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்திருக்கிற தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தோழர்கள் கைது செய்யப்பட்ட விவகாரம், பார்க்க போன அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் புஷி ஆனந்தும் கைது செய்யப்பட்ட அவலச்சூழல், மற்ற இதர கட்சிகள், கூட்டணி கட்சிகள் எல்லாம் மௌனமாக இருந்தது. ரெண்டு வேறுபாடை நீங்கள் பார்க்கலாம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற அத்துமீறிய பாலியல் வன்முறைக்கு கூட்டணி கட்சிகள் எவரும் குரல் கொடுக்கவில்லை. ஆனால் ஸ்ரீமதி மரண வழக்கில் விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களுமே போராடியது. கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் போராடினால் விசாரணை என்கிற பெயரில் இழுத்தடிக்கிற நிலைமையை திமுக என்கிற திருட்டு மாடல் அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஏன் அழைப்பு வரலாறு இன்னைக்கு வர கொடுக்கல? ஏன் சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுக்கலைன்னா, கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் போராடியது, கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் போராடியது, ஆகையால் கொடுப்பதற்கு தயக்கம். ஞானசேகரன் வழக்கில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் போராடியது, ஆகையால் உடனடியாக தீர்ப்பு. இதை எப்படி பார்க்கணும்? ஏன் கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி மரணத்தில் இந்த எதிர்க்கட்சிகள் எவரும், அன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் பிறக்கவே இல்லை, உருவாக்கப்படவே இல்லை. உருவாக்கி இருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய போராட்டத்தை, வீரியத்தை அங்கே உருவாகியிருப்பார் விஜய். ஏன் எதிர்க்கட்சிகள் அதற்கு போராடவில்லை? போராடாமல் இருந்ததனுடைய விளைவுதான் ஸ்ரீமதி மரணத்தில் இன்றைக்கும் எந்த விதமான நீதியும் இல்லாமல், எந்த விதமான வழக்கு முன்னேற்றமும் இல்லாமல் தொடர்ந்து சிபிசிஐடி முட்டுக்கட்டை போடுகிறது. பள்ளியை தீ வைத்து கொளுத்தியதற்காக 662 பேர் குற்றவாளிகள் என்று ஒட்டுமொத்த பேரையும் நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறது சிபிசிஐடி. ஆனால் ஸ்ரீமதி மரணத்தில் பதிந்து கிடக்கிற உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு அழைப்பு வரலாறை கொடுங்கள் என்றால் கொடுக்க மறுக்கிறது சிபிசிஐடி. அப்ப இந்த கள்ளக்குறிச்சி சிபிசிஐடியை விசாரிப்பதற்கே ஒரு சிபிசிஐடி வேண்டும். ஞானசேகரனுக்கு மட்டும் சிபிசிஐடி விசாரணை எல்லாம் இவ்வளவு சீக்கிரமாக கொண்டு போய் முடிச்சிட்டிங்களே, அப்போ சிபிசிஐடி போலித்தனமானது என்பதை ஞானசேகரன் வழக்கில் தெரிந்து கொள்ளலாம். அப்படித்தானே? இல்லை, அதாவது துரிதமான விசாரணையை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கும் துரிதமான தண்டனை வழங்கப்பட வேண்டும் அப்படின்ற உங்க பார்வையிலையும் இது சரியான ஒரு நடவடிக்கை தானே? அதாவது உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டதை இந்த கோணத்துல இருந்து கேட்கதான் நானும் சொல்றேன். நீங்க ஸ்ரீமதி விஷயத்துல உடனடி நடவடிக்கை வேணும்னு கேளுங்க, தப்பு இல்லை. தீர்ப்பு வேணும்னு கேளுங்க, தப்பு இல்லை. இதுல ஏன் தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படிங்கறத சந்தேகிக்கணுமா அப்படின்னு? இல்லை, நான் தீர்ப்பு கொடுத்ததை பத்தி நான் தான் சொல்லிட்டேன். மரண தண்டனை கொடுப்பதற்கு தயாராகிவிட்டார் நீதியரசன், நான் சொல்லிட்டேன், தலைவணங்குகிறேன்னு சொல்லிட்டேன். ஆனால் இவ்வளவு சீக்கிரம் இதை விசாரித்த இந்த காவல்துறை ஏன் அந்த வழக்கில் விசாரிக்கவில்லைன்னு தான் நான் கேட்கிறேன். இந்த குற்றவாளிக்கு உடனடியாக தண்டனை அப்படிங்கிற ரீதியில் இன்னைக்கு வழக்கை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறீங்க. ஆனால் அங்கே குற்றவாளிகள் காப்பாற்றப்பட்டு வெளியில் நடமாடுகிறார்களே, அதை எப்படி பார்க்கிறது? இங்கே கற்பழிப்பு, ஆனால் கொலை செய்யப்படவில்லை. அங்கே கற்பழிப்பு இல்லை என்று சொல்லுகிறார்கள், ஆனால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கேட்டா தற்கொலைன்னு சொல்றாங்க. இங்கே உயிரோடு இருக்கிறது சாட்சியம், அங்கே சாட்சியமே உயிர் இல்லாமல் இருக்கிறது. இது எப்படி பார்க்குறீங்க? இங்கே அறிவியல் சாதனங்கள் குறைவு, அங்கே 211 சிசிடிவி கேமராக்கள் என்கிற அறிவியல் சாதனம் இருக்கிறது. இங்கே யாரை காப்பாற்ற முயற்சி செய்து இவ்வளவு சீக்கிரம் தண்டனை? அங்கே யாரை காப்பாற்றி வைத்திருக்கிறீர்கள், அதனால் ஏன் இன்னும் விசாரணை இல்லை? இப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ யார் அந்த சார்? நான் கேட்குறேன், ஞானசேகரன் மட்டும்தான் இந்த வேலையை செய்தானா? 11 வழக்குகளுக்கும் இன்றைக்கு தீர்ப்பு வந்திருக்கிறது. 11 வழக்கிலும் இவன் குற்றவாளி, இந்த அயோக்கியன் குற்றவாளி. இந்த குற்றத்தை அவன் ஒத்துக்கொண்டு அதற்குரிய அறிவியல் சாதனங்களோடு ஒப்பிட்டு இன்றைக்கு தண்டனை வழங்குகிறார்கள் நீதியரசர் அவர்கள். அப்போ ஸ்ரீமதி மரணத்தில் ஏன் அறிவியல் சாதனத்தை ஒப்பிடலை? ஏன் அழைப்பு வரலாறை கொடுக்கல? ஏன் சிசிடிவி ஃபுட்டேஜுகளை கொடுக்கல? அப்போ இங்கே யாரையோ மறைத்து வைப்பதற்கு உடனடி தீர்ப்பு,
அங்கே யாரையோ காப்பாற்றுவதற்காக இன்னும் சாதனங்கள் சரியாக இல்லை. அந்த யாரையோ அப்படிங்கிறதுலையோ இல்லை யார் அந்த சார் அப்படிங்கிறதுலையோ நீங்கள் சந்தேகிக்க இங்கே யார் அந்த சார்னு அமைச்சரே குறிப்பிட்டாங்க. எதிர்க்கட்சிகள் சொல்லிச்சு, மா சுப்பிரமணியனை குறிப்பிட்டார்கள். அந்த 5 மாசமா இந்த மா சுப்பிரமணியன் இப்போ எங்கே இருக்கிறாருன்னே தெரியல. இருக்கிறாரா இல்லையா, அமைச்சரவையில் பணியாற்றுகிறாரா இல்லையானே இன்னும் எந்த பத்திரிகையிலையும் நம்ம பார்க்கல. யார் அந்த சார்? அதனால தான் இவ்வளவு எதிர்க்கட்சிகளும் மன்றாடியது. அதிமுக எந்த போராட்டத்தை நடத்தியிருக்கு 5 வருஷமா? ஆனால் ஞானசேகரனுக்கு போராடியது. வேங்கவயலுக்கு போராடியது அதிமுக. அண்மையில் நடைபெற்ற வடகாடு பிரச்சனைக்கு போராடியதா? திரௌபதி அம்மன் கோயில் பிரச்சனைக்கு போராடியதா? தீவெட்டிப்பட்டி கோயில் பிரச்சனைக்கு போராடியதா? நாங்குநேரிக்கு போராடியதா? எதற்குமே போராடாத அதிமுக ஞானசேகரனுக்கு போராடியதனுடைய காரணம் என்ன? சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் போராடியது. ஆனால் அந்த வழக்கில் எல்லாம் திமுக கலந்து கொள்ளவில்லை. ஆகையால் போராடவில்லை அதிமுக. எப்படி இருக்கு? சரி, ஞானசேகரன் வழக்கில் கூட்டணி கட்சிகள், ஆளும் திராவிட கூட்டணி கட்சிகள் யாராவது போராடினார்களா? கண்டு கொண்டார்களா? மனிதநேயம் பார்த்தார்களா? யாருமே பார்க்கல. விடுதலை சிறுத்தைகளிலிருந்து மார்க்சிஸ்ட்லேருந்து யாருமே பார்க்கல. ஏன்னா காங்கிரஸுக்கு மனிதநேயம் இல்லாத கட்சின்னு எனக்கு நல்லாவே தெரியும். மனிதநேயம் பார்த்திருந்தால் ஈழத்தை அவர்கள் அழைத்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ அந்த கட்சியை பற்றி இன்னொன்று, காங்கிரஸ் என்கிற ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிறதா என்கிறது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஊருக்கு 2 பேர் இருப்போம், அது வேற. ஆனால் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் விடுதலை சிறுத்தைகளும் போராடியது, கம்யூனிச இயக்கங்களும் போராடியது. ஏன் திராவிட இயக்கங்கள் என்று சொல்லக்கூடிய இயக்கங்கள், சின்ன சின்ன இயக்கங்களும் போராடியது. ஞானசேகரனுக்கு இந்த இயக்கங்கள் யாருமே போராடல. ஆனால் ஸ்ரீமதிக்கு அத்தனை இயக்கங்களும் போராடியது. ஆனால் அங்கே தீர்ப்பு இல்லை, இங்கே தீர்ப்பு. இதிலிருந்து நம்ம என்ன ஒன்று தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால், தன்னுடைய கட்சிக்காரனுக்கு வழி வந்தால் போராடாத இயக்கங்கள் நிறைய. இங்கே தன் சாதிக்காரனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே எதிர்க்கட்சிகள் அதுக்கு போராடவில்லை. எப்படி இருக்குது? ஆக ஞானசேகரனுக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு வரவேற்புக்குரியது. அவன் குற்றவாளி என்று நிரூபித்திருக்கிறது. காவல்துறை தான் சரியான ஆதாரங்களை திரட்டி இருக்கு. நான் கேட்கிறேன், அதே காவல்துறை தானே கள்ளக்குறிச்சியிலையும் வேலை செய்து, அதே காவல்துறை தானே வேங்கவயல்லையும் வேலை செய்து, அதே காவல்துறை தானே வடகாடுலையும் செய்து, ஏன் அதெல்லாம் கண்ணுக்கு தெரியல அந்த காவல்துறைக்கு? அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் சரியில்லைன்னு ஒத்துக்கலாமா? கள்ளக்குறிச்சி சிபிசிஐடியை கலைத்து விட்டால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது போலித்தனமான சிபிசிஐடி, வெற்றுத்தனமான சிபிசிஐடி, கேவலமான சிபிசிஐடி. ஏன்னா எதையுமே விசாரிக்கல. போனவன் பால் வியாபாரம் பண்ண போனவன், பள்ளிக்கூடம் போனவன், சிக்கல் எடுக்க போனவன், சாலையில் நடந்து போனவன் சிசிடிவியில் வந்துட்டான். ஏன்? அந்த பகுதியில் எங்கேயாவது இருந்து பொண்டாட்டிகிட்ட ஃபோன் பண்ணியிருப்பான். எங்கே இருக்க? வயக்காட்டில் நிற்கிறியா? சரி சரி, மத்தியானத்துக்கு கஞ்சி கொண்டுட்டு வந்துடுறேன் சொன்னவனை மோத கொண்டு நீங்கள் கைது பண்ணி கொண்டு போய் சிறையில் அடைச்சிங்க. நான் கேட்குறேன், மாவு கட்டு போட்டிங்க நிறைய பேருக்கு. தமிழக அரசுக்கு மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். காவல் நிலையங்களில் இருக்கிற கழிவறைகள் அனைத்தும் பாசி படர்ந்து கழுவாமல் கேவலமாக நாரி போய் கிடக்கிறது. ஆகையால் எல்லோரும் கழிவறைக்கு செல்கிற போது வலிக்கு விழுந்து முடம் கட்டப்படுகிறது. தயவு செய்து அனைத்து காவல் நிலையங்களிலும் இருக்கிற கழிவறைகளை சுத்தம் செய்யுங்கள். அந்த பாசியெல்லாம் அகற்றுங்க. இல்லைன்னா திருப்பியும் வலிக்கு விடுவான், திருப்பியும் கால் கட்டு போடுவாங்க, திருப்பி கை கட்டு போடுவாங்க. ஆகையால் தயவு செய்து தமிழ்நாடு அரசு ஒரு குறிப்பிட்ட தொகையை கழிவறையை சுத்தம் செய்வதற்கு ஒதுக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து காவல் நிலையத்தினுடைய கழிவறைகளை சுத்தம் செய்யுங்கள். தப்பில்லை. ஏன்னா ஞானசேகரனுக்கும் வலிக்கு தான் விழுந்தான். தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், நானும் இப்போ அதை தான் மேற்கோள் காட்டணும்னு நினச்சேன். அந்த காரில் கையில் கட்டு போட்டுக்கிட்டு காலில் கட்டு போட்டு காருக்குள்ள உட்காந்துருந்த ஃபோட்டோலாம் நல்லா வைரல் ஆச்சு. பாவம். ஏன்னா அந்த கழிவறைகள் பூரா காவல்துறையில் உள்ளது சோதனை. இப்போ நான் என்ன செய்யணும்னா, நான் ஏதாவது ஒரு காவல் நிலையத்துக்கு போகணும், நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். அங்கே பாசி படர்ந்துருக்கா, ஏன் இத்தனை நாள் அந்த காவல்துறை கழிவறைகள் கழுவப்படலை, ஏன் ஆசிட் வாங்கி கொடுக்கலையா, பினாயில் வாங்கி கொடுக்கலையா அந்த அரசு? இல்லை நீங்கள் அடிக்கிற கொள்ளையில் பினாயில் கூடவா வாங்குறதுக்கு காசு இல்லை? இரவு 10 மணிக்கு மேலே சாராய கடையில் போய் கையை கட்டி நின்று 3000 பணம் வாங்குறீங்களே, அந்த காசில் அந்த கழிவறையை சுத்தம் பண்ணக்கூடாதா? 1-2 ஏதோ இந்த 3ஆம் பாலினத்தவர் செய்கிற பிழைப்பிற்காக செய்கிற ஏதோ ஒரு வேலைக்காக 500 வசூல் பண்ணுற இடத்துல நீங்களும் போய் அந்த 500 வசூல் பண்ணிட்டு வரீங்களே, அந்த காசில் அந்த கழிவறைகளை கழுவுறதுக்கு ஏதாவது எண்ணம் வரவில்லையா? சந்துக்கு சேர்ந்து கஞ்சா விற்கிறான், 3ஆம் நம்பர் லாட்டரி விற்கிறான், அதில் கையூட்டு வாங்குற காவல்துறைக்கு காசு இல்லையா அந்த கழிவறைகளை கழுவுறதுக்கு? இந்த காவல்துறை வளாகத்தில் இருக்கிற கழிவறைகள் மட்டும் இப்படி பாசி படர்ந்து பூத்து போய் கிடக்கே, அதுக்கு என்ன காரணம்? இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் இப்போ ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தண்டனை குற்றவாளி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கும்போது, இதே மாதிரியான துரித நடவடிக்கைகளை ராணிப்பேட்டை மாணவி ஒருத்தவங்க வச்சாங்க, திமுக நிர்வாகி ஒருத்தவங்க மேலே வச்சிருந்தாங்க. அவரு கட்சியிலேருந்து நீக்கப்பட்டார். தெய்வ செயல்னு ஆமாம், அவருக்கான முன்ஜாமீன்லாம் கொடுத்துருக்குறாங்க. பட் அந்த வழக்குலேயும் இது மாதிரியான உடனடி நடவடிக்கைகள், விசாரணைகள், தீர்ப்புகள் இதெல்லாம் எதிர்பார்க்கலாமா? அது எப்படி? அது திமுக அதையும் ஆமாம், திமுக அதிமுக எடுத்து தானே பண்ணுறாங்க, அதையும் பண்ணுறாங்க.
சொல்றாங்கல்ல, அதுக்கும் சீக்கிரம் விரைவில் ஏன்னா முத நாளே ஜாமீன் கொடுத்துட்டாங்க, அது தெரியுமா? நம்ம முன்ஜாமீன் கேட்டதுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க? அவன் பொண்டாட்டியே அவன் மேலே வச்சிருந்தான். இங்கே ஞானசேகரனுக்கு பொண்டாட்டியா இருக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில். அத்துமீறி நுழைஞ்சான், அத்துமீறி இரவுல எங்கேயாவது வாக்கிங் போன பிள்ளைகளை தூக்குனா, மிரட்டினா, உருட்டினா, முடிஞ்சு போச்சு தண்டனை. அரக்கோணத்தில் அப்படி நடந்துச்சா? ஆனால் இவருடைய பார்வை எப்படி? நம்மளுடைய பார்வை என்னன்னா, மனைவியாக இருந்தாலும் மென்மை போக்கு தேவை, அன்பொழுக்கம் தேவை. ஆகையால் அரக்கோணம் விடயத்தில் பேர் தெய்வ செயல். தெய்வ செயல் எவ்வளோ அழகான பேர் பாருங்க. அவன் தெய்வ செயலாக இங்கே செஞ்சுருக்கான், இங்கே தெய்வ செயல் இல்லை. யோசிச்சு பாருங்க நீங்கள். அவன் முதல் நாளே விடுவிக்கப்படுகிறான். அந்த பொண்ணு சொல்கிறாங்க 20க்கும் மேற்பட்டவர்கள் இது போன்ற சிக்கலில் மாட்டியிருப்பதாக நான் சந்தேகிக்கிறேன்னு சொல்கிறாங்க. காவல்துறை அதிகாரி அந்த பொண்ணுகிட்டே போன் போட்டு 20 பேர் யாருமா சொல்லுமா? புத்தி இல்லையாடா அவங்களுக்குலாம்? கேட்டவனுக்கு புத்தி இல்லை, விசாரணை அதிகாரிக்கு புத்தி இல்லை, அப்புறம் என்ன புடுங்குறதுக்கு நீ வேலை செய்கிற? எதுக்கு சம்பளம் வாங்குற? உனக்கு வேலையே என்ன? சரிக்கிறது தானே? நீ சொல்லுமானா அது என்ன வார்த்தை? அந்த பொண்ணு அழகாக சொல்லிடுச்சு, சந்தேகம் இருக்குது, 20க்கும் மேற்பட்ட பெண்கள் விளையாண்டுருக்கிறான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்த வேண்டியது யார்? அந்த பொண்ணை தெளிவுபடுத்திக்கிறதா? அப்போ அங்கே அரசியல் நடந்திருக்கிறது, அரசியல் பேசுகிறது. அங்கே ஆளுங்கட்சி அரசியல் பேசுகிறது, ஞானசேகரன் விஷயத்தில் எதிர்க்கட்சி விஷயம் பேசுகிறது. அங்கே அதிமுக ஒப்பளவுக்கு போராடி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு வரை எடப்பாடி என்கிற டெட்பாடி அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு அறிக்கை கொடுத்துட்டு இருக்கிறது. இப்போ அங்கே அரக்கோணத்துக்கு ஏதாவது பேசுகிறாரா? முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். வளர்மதி தலைமையில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் முடிஞ்சிருச்சு. இல்லை, அரக்கோணம் வழக்கு பொறுத்த வரைக்கும் அது அதிமுகவினுடைய உதவி இருந்ததுனால தான் இவ்வளோ பெரிய வெளியில் வந்ததுக்கு காரணமே அப்படிங்கிறது தான் இங்கே உண்மையாக இருக்கிறது. அதையே இப்போ மழுங்கடிச்சிட்டாங்களே. நீங்கள் சொல்கிறது சரிதான். அரக்கோணம் தொகுதியினுடைய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தான் அந்த பிரச்சனையை வெளியில் கொண்டு வந்தார். அவர் பேர் மோகன் நினைக்கிறேன். அவர் தான் கொண்டு வந்தார். கொண்டு வந்து தொடர்ந்து கொண்டு போக முடியலையே. உடனடியாக என்ன செஞ்சிருக்கணும்? எதிர்க்கட்சி அழுத்தம் கொடுத்துருக்கணும்ல. கீழ் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் உடனடியாக ஜாமீனில் வெளியிட்டிருக்கிறார் என்றால் உயர் நீதிமன்றத்தை நாடி இருக்கணுமா இல்லையா? அந்த பொண்ணு கதறி எழுதுது, எனக்கு யாருமே இல்லை, நான் ஒரு அப்பாவி, நான் ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்தவள், என் பின்னால் யாரும் இல்லை என்று கதறுகிறது. அந்த பொண்ணு போய் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போடுற அளவுக்கு வசதி இல்லை. ஆகையால யாரும் அதன் பின்னால் நிற்கலை. நீங்கள் கிராமப்புறங்களில் இது போன்ற சம்பவங்கள் வறுமையானால் கட்டி இங்கே போயிடும் ஆளுங்கட்சி எதிர்கட்சியெல்லாம். தெரியுமா உங்களுக்கு? நான் உன்னை காப்பாற்றுறேன், நீ என்னை காப்பாற்று, உன்னை காப்பாற்றினேன், உனக்கு இவ்வளவு தரேன், அவ்வளோ வாங்கி தரேன், அரசாங்க நிதியிலிருந்து உனக்கு இவ்வளோ வாங்கி தரேன், நீ எனக்கு கமிஷன் கொடு, இதெல்லாம் பேசுவானுங்க. அரக்கோண விஷயத்தில் அது நடக்கலை. ஆனால் இங்கே எதிர்க்கட்சிகள் வலுவாக நின்றதுக்கு காரணம், அதற்கு பிறகு பாதிக்கப்பட்ட மாணவிக்கு 18 லட்ச ரூபா பணம் அறிவிச்சது தெரியுமில்ல உங்களுக்கு? தமிழ்நாடு அரசு. அந்த மாணவி பாதிக்கப்பட்டிருக்கிறாளே, அரசு பணம் அறிவிச்சா? மனைவியாக இருந்தாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறாளே, ஏமாற்றமாகி தானே மனைவியானா? ஏமாற்றப்பட்டு தானே மனைவியானா? மனைவியாக ஆனதற்கு பிறகும் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்த அந்த தங்கைக்கு என்ன உதவி செஞ்சிருக்கு இந்த தமிழ்நாடு அரசு? சொல்லுங்க பார்ப்போம். ஆக எல்லாம் அரசியலாக பின்னி பிணைந்து கிடக்கிறது. எல்லாம் கட்டிங் தான், எல்லாம் காசுக்காக வேலை செய்யக்கூடிய இயக்கங்கள் தான் கட்சிகளாக இருக்குது. பொதுவாக இந்த திருட்டு திராவிட மாடல் அரசும் ஏற்கனவே அழிந்து போன அதிமுக என்று சொல்லக்கூடிய அமித்ஷா திமுகவும் அப்படித்தான் இருக்கு. இந்த ரெண்டு இயக்கங்களும் தமிழ்நாட்டை விட்டு அப்புறப்படுத்தாத வரை இது போன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும். தீர்ப்புகள் முன்னுக்கு பின்னாக முரணாக வந்து கொண்டிருப்பது ஏற்புடையதல்ல. நீதிமன்றங்களும் நீதியின் பக்கம் நிற்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஏன் தானாக முன் வந்து கள்ளக்குறிச்சி விஷயத்தில் ஸ்ரீமதி மரணத்தில் பதிந்து கிடக்கு. இதுவரை 3 நீதியரசர்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தெரியுமா உங்களுக்கு? ஒரு நீதியரசர் 12 முறை லீவு போட்டார். எப்ப? ஸ்ரீமதி மரண வழக்கு வருகிற போதெல்லாம் விடுமுறை போட்டார். ஏன்? யாருடைய அழுத்தம்? 3 ஆண்டுகளுக்கு 3 நீதியரசர் மாற்றப்பட்டிருக்கிறார். எப்படி? அப்ப அந்த வழக்கிற்கு ஒரு நீதி, ஞானசேகரனுக்கு ஒரு நீதி என்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்ப அது ஒரு நாடா, இது ஒரு நாடா, அது ஒரு தேசமா, இது ஒரு தேசமா? அங்கே வேலை செய்யக்கூடியவர்கள் வேறு மாநிலத்தவரா, இங்கே வேலை செய்யக்கூடியவர்கள் இன்னொரு மாநிலத்தவரா? அங்கே இருக்கிற காவல்துறைக்கு அமைச்சர் யார்? முதலமைச்சர். இங்கே இருக்கிற காவல்துறைக்கு யார் அமைச்சர்? முதலமைச்சர். எப்படி இது சாத்தியம்? ஞானசேகரனுக்கு கடும் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதிலே எனக்கு மாற்று கருத்து இல்லை. தூக்கு தண்டனை என்பதை மனிதநேய பண்பாளர்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அவன் சாகும் வரை சிறையில் அடைக்க வேண்டும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் கள்ளக்குறிச்சி விஷயத்தில் இன்றும் தப்பித்திருக்கிற குற்றவாளிகளை நடமாட விட்டிருக்கிற இந்த அரசும் குற்றவாளி என்பதை நான் குற்றம் சாட்டுகிறேன். ஆக ஞானசேகரனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற தண்டனை கடுமையாக்கப்பட வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. கள்ளக்குறிச்சியிலும் அது போன்ற தண்டனைகள் குற்றவாளிகளுக்கு கிடைக்க வேண்டும். ஆனால் குற்றவாளிகளை கள்ளக்குறிச்சியிலே தப்பிக்க வைப்பது முரணற்ற தகவல்களாக இருக்கிறது. நீதிமன்றம் தானாக முன்வந்து அந்த வழக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்ரீமதியினுடைய மரணத்தில் புதைந்து கிடக்கிற உண்மைகளை உலகத்திற்கு சொல்ல வேண்டும். நாம் 3 ஆண்டுகளாய் தொடர்ந்து போராடுகிறோம். ஏன் இந்த அரசு மௌனம் காக்கிறது? ஏன் சரியான குற்றவாளிகளை காப்பாற்றுகிறது? ஞானசேகரன் குற்றவாளியாக இருந்தாலும், உனது கட்சிக்காரனாக இருந்தாலும் தண்டனை கொடுக்கிற இந்த அரசு, RSS காரனாக இருக்கிற ரவிக்குமார் என்பவனுக்கு நீங்கள் இன்றும் வக்காலத்து வாங்குவது எந்த விதத்தில் நியாயம்? மலம் தண்ணி குடித்தவனையே குற்றவாளியாக்குகிற கொடுமை எப்படி நடந்தது? இன்னும் 9 மாத காலம் உங்களது ஆட்சி இருக்கிறது. 9 மாத காலத்திற்குள் உங்கள் ஆட்சியில் நடைபெற்ற அனைத்து கோரச் சம்பவங்களுக்கும் முடிவு கட்ட நீங்கள் முயல்வீர்கள். குற்றவாளிகள் என்று சொல்ல முடியாதவர்களையே குற்றவாளி கூண்டிலே நிறுத்துவீர்கள். எப்படி ஞானசேகரனுக்கு பின்னால் இருப்பவர்களை நீங்கள் காப்பாற்றினீர்களோ,
எப்படி கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் அந்த பள்ளியினுடைய பொறுப்பாளர்களை நீங்கள் காப்பாற்றினீர்களோ, வேங்கவேலில் மலத்தை கலந்தவனை எப்படி காப்பாற்றினீர்களோ, அதை போல இன்னும் பல பேரை காப்பாற்றுவதற்கு இந்த வழக்குகளை முன்னெடுத்துச் செல்கிற தமிழ்நாடு அரசு தரம்கட்ட அரசாக, திராவிட மாடல் அரசு என்பதை திருட்டு மாடல் அரசாக மாற்றியிருக்கிற இந்த அரசிற்கு வன்மையான கண்டனத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி.